ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பழமொழியும் அதுக்கான ஒரு காமெடியான ஒரு ஸ்டோரியும் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பழமொழி என்னன்னு சொல்லிடுறேன். முட்டி முட்டி ஏற்றுனாலும் முட்டாள் முளையில் ஒன்றும் ஏறாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது நிறைய பேர் நம்மளுடைய பாட்டிகள்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இதனுடைய விளக்கம் சொல்கிறத விட ஒரு ஸ்டோரியாக, ஒரு நகைச்சுவையாக ஒரு ஸ்டோரியாக நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஸ்டோரி என்னென்னு கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஸோ இன்றைக்கி நான் சொன்ன பழமொழி என்னன்னு நீங்கள் ஏற்கனவே கேட்டிருப்பீங்க. இப்போ தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணும்போது கொஞ்சம் முன்னாடி ஓடி இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ கேட்குறீங்க அப்படின்னா அந்த பழமொழி என்னென்னா, முட்டி முட்டி ஏற்றுனாலும் முட்டாள் முளையில் ஒன்றும் ஏறாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஊரில் நம்பியப்பன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். நம்பியப்பன் பார்த்திங்கன்னா பேர் தான் நம்பியப்பன், ஆனால் அவரை நம்பி நம்ம எந்த வேலையுமே செய்ய முடியாது. ஒரு லூசுத்தனமாக செய்கிறாரு அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவருக்கு ஒரு அண்ணன் இருக்கார். அவர் செம்பியப்பன். அவங்க அண்ணன் பேர் செம்பியப்பன். ஸோ ஒரு நாள் செம்பியப்பன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் இந்த பாத்திரம்லாம் விற்கிறவர். ஸோ சில பாத்திரங்களெல்லாம் அவருடைய மாட்டு வண்டியில் ஏற்றிக்கிட்டு ஊருக்குள்ளே போய் விற்கலாம், டவுனுக்குள்ளே போய் விற்கலாம் அப்படின்னு சொல்லி மாட்டு வண்டியில் ஏற்றிருக்காரு. எப்படியாவது இவனுக்கு இந்த விஷயத்தையாவது நம்ம கற்றுக் கொடுத்துடணும் அப்படின்னு செம்பியப்பன் முடிவு பண்ணி நம்பியப்பனை கூட்டிகிட்டு போகிறாரு. நம்பியப்பனை கூப்பிட்டு, தம்பி, நான் வண்டியில் முன்னாடி உட்காந்துட்டு ஓட்டுறேன், நீ பின்னாடியே வா, பொருள்லாம் நான் வண்டியில் ஏற்றிருக்கேன், நிறைய மேடு பள்ளம்லாம் இருக்குது, ஏதாவது விழுதான்னு பார்த்துக்கிட்டே வா அப்படின்னு சொல்லியிருப்பார். சரின்னு இவரும் முன்னாடி உட்காந்து வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிருப்பாரு. பின்னாடி நம்பியப்பன் நடந்துகிட்டே போகிறாரு. நிறைய மேடு பள்ளங்கள்லாம் நிறைய வருது, பொருட்களும் நிறைய விழுகுது. இவர் பார்த்துக்கிட்டே வந்துகிட்டே இருக்கார். ஒரு குறிப்பிட்ட தூரம் போன உடனே செம்பியப்பன் நம்பியப்பனை கூப்பிட்றாரு. தம்பி, இங்கே வான்னு சொல்லி கூப்பிட்றாரு. என்னென்னு கேட்டோடனே, பொருள் ஏதாவது விழுந்துச்சா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் அண்ணன், விழுந்துச்சு. நீ என்னப்பா பண்ண? நீங்கள் விழுகிறத பார்த்துக்கிட்டே வர சொன்னீங்க, நான் பார்த்துக்கிட்டே வந்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அட முட்டா பையிலே, சரி, இனிமேல் ஏதாவது விழுந்துச்சுன்னா அதை பத்திரமா நீ எடுத்து வச்சுக்கிட்டு வந்துடணும் அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்கிறாரு. நம்பியப்பனும் சரின்னு கேட்டுக்கிட்டு பின்னாடி மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் தூரம் போன உடனே திருப்பியும், தம்பி, ஏதாவது விழுந்துச்சாப்பா? விழுந்துச்சுண்ணே. நீ என்ன பண்ண? எடுத்து பத்திரமா வச்சுருக்கேன். என்னத்தை எடுத்து பத்திரமா வச்ச? நீங்களே பாருங்கண்ணே அப்படின்னு ஒரு மூட்டையை பிரித்து காட்டுறாரு. அதுக்குள்ளே இருந்தது பார்த்த உடனே செம்பியப்பன் பயங்கர ஷாக் ஆகிட்டார். அப்படி அதுக்குள்ளே என்ன இருந்ததுன்னு யோசிக்கிறீங்களா? மாடு போட்ட சாணம் அதுக்குள்ளே இருந்துச்சு. என்னடா முட்டாப்பையில் சாணி எடுத்து வச்சிருக்கிற அப்படின்னு அவங்க அண்ணன் கேட்குறாரு. உடனே நம்பியப்பன் சொல்கிறாராம், அண்ணா, நீங்கள் தானே எது விழுந்தாலும் எடுத்து பத்திரமா வச்சுக்க சொன்னீங்க. முதல்ல பொருள் விழுந்தது, இப்போ பொருள் எதுவும் விழலை, மாடு சாணி தான் போட்டுச்சு, அந்த சாணம் தான் விழுந்தது, அதனால் அதை எடுத்து பத்திரமா வச்சுருக்கேன் அண்ணன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உடனே செம்பியப்பன் தன்னுடைய தலையிலேயே அடிச்சுக்கிட்டு, ஐயோ, இந்த பையனுக்கு நம்ம எதையுமே சொல்லி இவனை இந்த ஜென்மத்தில் திருத்த முடியாது, இவனுக்கு புத்தி வர வைக்கணும்னு நான் யோசித்தேன்ல, நான் தான் முட்டாள் அப்படின்னு அவர் அந்த இடத்துல பழமொழியை சொன்னாராமா. முட்டி முட்டி ஏற்றுனாலும் முட்டாள் மண்டையில் ஒன்றும் ஏறாதுன்னு சொல்லுவாங்க. சரி போ, நானே டவுனுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு அவர் டவுனுக்கு கிளம்பி போயிட்டாராமா. ஸோ இதுதான் இந்த பழமொழியினுடைய விளக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஒரு லைக் பட்டன் அப்படி தட்டி விட்டுருங்க. இதே மாதிரி பழமொழி கதைகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பழமொழி வீடியோவோட திரும்ப உங்களை சந்திக்கிறேன். Until then, bye bye.